வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட கல்யாணத்தில் நிக்கோலஸ் அவர்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான கவிதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னும், மேலும் அவங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் சரத்குமார் அவர்களோட பொண்ணான வரலட்சுமி சரத்குமாருக்கு சமீபத்தில் மும்பையை சேர்ந்த நிக்கோலஸ் சச்தேவ் அப்படிங்கிறவர் கூட மேரேஜ் ஆகியிருந்துச்சு. நிக்கோலஸ் அவர்களுக்கு இது முதல் மேரேஜ் கிடையாது, இரண்டாவது மேரேஜ். ஏற்கனவே அவருக்கு கவிதா அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் ஆகியிருந்துச்சு. மேலும் அவருக்கு 15 வயசில் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில தான் இரண்டாவது திருமணமாக இவர் வரலட்சுமி சரத்குமார் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ரொம்பவே கோலாகலமாக நடந்திருந்துச்சு. இந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நிக்கோலஸ் அவர்களோட எக்ஸ் ஒய்ஃபான கவிதா அவர்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. வந்தவங்க அங்கே ஸ்டேஜில் ஏறி வரலட்சுமி சரத்குமார்ட்டையும் நிக்கோலஸ் அவர்கள்ட்டையும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு உண்மையிலுமே உங்க ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஜோடியாக இப்போ என் கண்ணுக்கு தெரியுறீங்க. அண்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே எனக்கு பர்சனலாக நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இதெல்லாம் தாண்டி வரலட்சுமி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் அவர்களுக்கு ஒரு சில குட்டி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வரும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி அவர் பார்க்க தான் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், ரொம்பவே ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி என்னோட பொண்ணு நிறைய சேட்டை பண்ணுவா, ஆனால் ரொம்பவே நல்லவ. அவளையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். நிக்கோலஸையும் சரி, இதுக்கப்புறம் என்னோட பொண்ணையும் சரி உங்களை நம்பி தான் நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் வச்சு வரலட்சுமி அவர்களை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வரலட்சுமி அவர்களுமே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தையுமே இதுக்கப்புறம் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கிட்ட சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணியிருக்காங்க. மும்பையை பொறுத்தவரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே சாதாரணம். அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ கவிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டையும் சரி, அதே போல் அவங்க பொண்ணையும் சரி நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வரலட்சுமிகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இந்த ஒரு விசித்திரமான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.